வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த பதிவுல இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தொழிற்துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதாவது 100 நாட்கள்ல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்து 100 நாட்கள்ல 1,00,000 கோடி முதலீட தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமா 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது வரப்போகுது. இதை பத்தி டீட்டெயிலா நான் வந்துட்டு வீடியோக்குள்ள சொல்றேன். அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்ல நிறுவனங்கள் வரப்போகுது, எந்தெந்த நாடுகள்ல இருந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த துறையில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலா நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிவிகே அப்போ இவ்வளவு முதலீட கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே கடந்த ஆட்சியில 100 நாள்ல எவ்வளவு முதலீட கொண்டு வந்தாங்க அப்படின்ற கம்பாரிசனையும் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சன் நியூஸ் அப்படின்றதுக்கு பதிலா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்க அப்படின்ற மாதிரி பேரை மாத்திரலாம் போல. ஏன்னா நடந்திருக்கக்கூடியது ஒரு விஷயம், அதை அப்படியே மாத்தி, அதாவது மக்கள் வந்துட்டு எப்படி சொன்னா குழம்புவாங்க, எப்படி மக்கள் மத்தியில பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தி அப்படியே ஃபேக்கா ஒரு நியூஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் நியூஸ் இது எல்லாத்துலயுமே. எதை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். அதாவது சென்னை மாநகராட்சியில 3 மடங்கு 4 மடங்கு சொத்து வரி வந்துட்டு உயர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கு அடுத்ததான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கேவினுடைய அடுத்த ஊழல் வெளியில வந்திருக்குது. அதாவது ஏவா வேலு அவர்கள் செய்த ஊழல் 2025ல 8 கோடி மதிப்புல இருக்கக்கூடிய மணல் இவர்களால திருடப்பட்டிருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஊழல் இப்போ வெளியில வந்திருக்குது. அது சார்ந்தும் என்ன அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்றேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் கூட இருக்குது. கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை கூட ரத்து பண்ணாங்க இல்லையா, அது சார்ந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன, அப்புறம் இன்னும் குட்டி குட்டி முக்கியமான செய்திகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 100 நாள்ல 1,00,000 கோடி முதலீட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய கிண்டியில தொழில்துறை, அதாவது வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல தொழில்துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. ஓகேவா, மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 நாள்ல தமிழக வெற்றி கழகம் 104 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றத கையெழுத்து பண்ணியிருக்கிறாங்க. 104 நிறுவனங்கள் நம்மளுடைய தமிழகத்துல முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இதன் மூலமா நமக்கு எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 இளைஞர்கள் இதன் மூலமா வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பெற போறாங்க. இதுல முக்கியமான செய்தியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, காஞ்சிபுரம் மாதிரி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயே திரும்ப திரும்ப நிறுவனங்களை ஏற்படுத்தாம உருவாக்காம நிறுவனங்கள் இல்லாத மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இந்த மாதிரி மொத்தம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 20 மாவட்டங்கள்ல புதிதா நிறுவனங்கள் அப்படின்றது உருவாக்கப்பட போகுது. அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்லயே வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இப்போ ஏற்பட போகுது. அதுதான் 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை அப்படின்றது. இதுல மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகள்ல மொத்தம் 15 நாடுகள் நம்மளுடைய தமிழகத்துல இப்போ முதலீட போட்டிருக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் கிழக்கு ஆசியா நாடுகள், சிங்கப்பூர், இந்த மாதிரி ஒரு 15 நாடுகள் நம்மளுடைய நாட்டுல முதலீடு அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இந்த இன்வெஸ்ட் வந்துட்டு எந்த துறையில பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, டேட்டா சென்டர்கள், ஆட்டோமொபைல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரினுவல் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் சொல்லி இந்த மாதிரியான துறைகள்ல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது 100 நாட்கள்ல 1,00,000 கோடி முதலீடு அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனையா இருக்குது. அதுவும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க துறையெல்லாம் எடுத்து பாருங்களேன். ஏஐ ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அதே போல ஸ்பேஸ், அந்த நிறுவனங்கள் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஃபியூச்சர்ல தொலைநோக்கு பார்வை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்றது இதன் மூலமா நல்லாவே தெரிய வருது. அடுத்ததா இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு நாம நோட் பண்ணணும். இது இத்தனை நிறுவனங்கள் உள்ள வந்திருக்கிறது, ஒப்பந்தம் ஆயிருக்கிறது, இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாயிருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு முதல் படிதான். இது எப்போ முழுமையாகும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அந்த நிறுவனங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் மூலமா 1,00,000 இளைஞர்களுக்கும் முழுமையா வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு முடித்த பிறகுதான் இந்த விஷயமே வந்துட்டு முழுமையடையும். கண்டிப்பா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இந்த விஷயம் முழுமையடையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி. கடந்த டிஎம்கே, ஏடிஎம்கே பீரியட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
சிப்காட் அப்படின்னு சொல்லி வெறும் ஆர்ச்சை மட்டும் வச்சுட்டு கட்டிடமே இல்லாம புல்லு முளைக்க விட்ட காட்சிகள் எல்லாமே இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். வெறும் ஆர்ச் மட்டும் தான் அங்க வச்சிருக்கிறாங்க முதலீடு அப்படின்னு சொல்லி. அங்க கட்டிடங்களோ வேலை வாய்ப்புகளோ எதுவுமே இல்லாததை நாம வந்துட்டு கண்கூடா சோசியல் மீடியாவில் வெளியாகக்கூடிய வீடியோக்கள் மூலமா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் முழுமையா இந்த விஷயத்தை செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கே 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா டிஎம்கே கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும் இல்லையா? அந்த கம்பேரிசன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டிஎம்கே அவங்களுடைய ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 2021 முதல் 100 நாள்ல எவ்வளவு முதலீட்டை கொண்டு வந்தாங்கன்னா 17,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்தாங்க. இங்க 1 லட்சம் கோடி, இங்க பார்த்தோம்னா வெறும் 17,000 கோடி தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. 35 நிறுவனங்கள் தான் உள்ள வந்தாங்க. இங்க இப்ப தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தோம் அப்படின்னா 104 நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஎம்கே அவங்களுடைய ஆட்சி ஆரம்பித்த காலம் அந்த முதல் 100 நாட்கள்ல வெறும் 17,000 கோடி முதலீடு அப்படின்றதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ முதலீடு முதல்ல குறைவா வந்ததற்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அந்த 2021 காலகட்டம் அப்படின்றது கொரோனா பீரியட், அந்த டைம்ன்றதுனால தான் இந்த முதலீடு குறைந்ததற்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் டிஎம்கே டிவிக்கே அந்த 100 நாள்ல எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்ற கம்பேரிசனை தான் நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்ததா 2வது செய்திக்குள்ள நாம போகலாம். சன் நியூஸ் ஒரு ஃபேக்கான செய்தியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒட்டு மொத்தமாவே சொத்து வரியை இந்த தமிழக வெற்றி கழகம் வந்தோடனே 3 மடங்கா உயர்த்திட்டாங்க சென்னை மாநகராட்சியில அப்படின்ற மாதிரி பொதுவா ஒரு நியூஸை சொல்லி மக்கள் மத்தியில குழப்பம் அப்படின்றத ஏற்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில சொத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, பில்டிங்லாம் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, செயற்கைக்கோள் ஆய்வு அப்படின்றத நடத்திருக்கிறாங்க. ஓகேவா, ட்ரோன் எல்லாமே வச்சு செயற்கைக்கோள் ஆய்வு அப்படின்றத சென்னை மாநகராட்சி நடத்திருக்கிறாங்க. நம்மளுடைய டிவிக்கு கவர்மெண்ட் நடத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இப்பதான் கவர்மெண்ட் ஒழுங்காவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா, ஆல்ரெடி சொத்து வரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள். திரும்பவும் வந்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டீஸ் வந்துட்டு போயிருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பாக்கி தொகை இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து போயிருக்குது. போனோடதான் மக்கள் வந்துட்டு என்னன்னு தெரியாம குழப்பம் அடைஞ்சு அங்கங்க வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை சன் நியூஸ் வந்துட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதை வேற மாதிரிலாம் வந்துட்டு திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஆரம்பத்துல இவ்வளோ சதுர அடி தான் வந்துட்டு எனக்கு சொத்து இருக்குது, இதில் நான் வந்துட்டு ஒரு மாடி கட்டியிருக்கிறேன், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு மேலே வந்துட்டு ஒரு தளம் வச்சு நான் வந்து கட்டியிருக்கிறேன், வெறும் ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு கணக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் சொத்து வரி அப்படின்றத கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சதுர அடி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மேலே 2வது தளம், 3வது தளம், 4வது தளம் அப்படின்ற மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. ஆனா அதை வந்துட்டு மாநகராட்சியில கணக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க என்ன காமிச்சிருந்தாங்களோ, இவ்வளவு சதுர அடி, ஒரு மாடி தான் எங்கிட்ட, ஒரு மாடி ஒரு தளம் தான் கட்டியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கே தான் சொத்து வரி அப்படின்றத கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலமா ஆய்வு நடத்தி ட்ரோன் எல்லாம் வச்சு ஆய்வு நடத்தினதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஆக்சுவலா இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும் இல்லையா, ஒரு தளம் அப்படின்ற மாதிரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஒரு மாடி தான் கட்டியிருப்பாங்க. ஆனா அங்க செயற்கைக்கோள் ஆய்வு நடத்தும் போது அவங்க 3 மாடி வரைக்கும் கட்டியிருப்பாங்க. அப்போ 2 மாடி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. அதை வந்து இங்க தெரியப்படுத்தல. அதுக்கேற்ற சொத்து வரியை வந்துட்டு அவங்க கட்டாம இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் சென்னை மாநகராட்சியில 30,000 பேரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மட்டும்தான் ரீநோட்டீஸ் அப்படின்றத அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய சொத்து வரி இவ்வளோ பாக்கி இருக்குது, அதை வந்துட்டு நீங்க கட்டணும். அதாவது ஒரு தளம் அப்படின்ற மாதிரி தான் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்க 2 தளம் 3 தளம்லாம் கட்டியிருக்கிறீங்க. ஸோ அதற்கு ஏற்ற சொத்து வரி வந்துட்டு நீங்க கட்டணும். சதுரடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை வந்துட்டு நீங்க தெரியப்படுத்தல, அதுக்கான சொத்து வரியை வந்து நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் மாநகராட்சி மூலமா அவங்களுக்கு ரீநோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது. அந்த ரீநோட்டீஸ்க்கான அர்த்தம் வந்துட்டு இதுதான். ஓகேவா, அதுலயும் மாநகராட்சி ரொம்ப தெளிவா இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பாயிண்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நீங்க வந்து இங்க என்ன பதிவு செய்யப்பட்டதோ அதுதான் இருக்குது, எக்ஸ்ட்ரா நாங்க வந்துட்டு 2வது தளம் 3வது தளம்லாம் கட்டல, எக்ஸ்ட்ரா சதுர அடிலாம் இன்க்ரீஸ் ஆகல, நீங்க தப்பா எங்களுக்கு ரீநோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா, உண்மையாவே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்க 15 நாட்களுக்குள்ள அலுவலகத்துக்கு வந்து நீங்க அதுக்கான புகார் மனு வந்துட்டு அளிக்கலாம். அது குறித்து அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பிரச்சனை சரி செய்து கொடுக்கப்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சென்னை மாநகராட்சி நம்மளுடைய டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது என்னன்னா, பதிவு செய்யப்பட்டதிலே இருந்ததுன்னா நீங்க அதே
சொத்து வரி வந்து கட்டலாம். நீங்க பதிவு செய்யும் போது முதல் தளம் தான் கட்டியிருந்தீங்கன்னா அதுதான் இருக்கு இப்பயும் அப்படின்னா நீங்க அதுக்கான சொத்து வரியே கட்டலாம். ஸோ இங்க காட்டாம 2வது தளம் 3வது தளம்னு சொல்லி சதுரடியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இப்போ ரீநோட்டீஸ் அப்படின்றத அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ சரியான சொத்து வரியை தான் நீங்க கரெக்டாக கட்டணும் அப்படின்ற ரீநோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்களே தவிர மொத்தமாகவே அடிப்படையிலேயே 3 மடங்கு 4 மடங்கு கூடிடுச்சு அப்படின்னு சன் நியூஸ் போட்டுட்டு இருக்கிறது வந்து வதந்தி. அதாவது சன் நியூஸ், கலைஞர் நியூஸ் இந்த மாதிரி செய்திகளில் வரக்கூடியதை ஃபேக்ட் செக் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்குது. ஸோ மக்களே, இதன் மூலமா உங்களுக்கு இருந்த டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இது வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அறப்போர் இயக்கம் டிஎம்கேவினுடைய இன்னொரு ஊழலை இப்போ வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. டிஎம்கேவின் ஊழல் அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் இருக்கிறார் தெரியுமா, சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் எதிர்கட்சி தலைவர் KN நேரு அவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலேயே சென்டரில் இந்த சைடு உள்ள பெஞ்சில் வந்துட்டு அவர் உட்காந்துருப்பாரு. டிஎம்கேவினுடைய கொறடா, திருவண்ணாமலை தொகுதியினுடைய டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டு இருக்கிறாரு ஏவா வேலு அவர்கள். முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர். இன்னும் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, ரோடு போடாமையே ரோடு போட்டதா சொல்லி காசெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வழக்கு வந்தது தெரியுமா. அந்த சமயத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அழைக்கும் போது தான் இவர் உடம்பு சரியில்லைன்னு சிங்கப்பூர்லலாம் போயிட்டு 10 நாள் தங்கிட்டு வந்தார் தெரியுமா. அவர் தான் வந்துட்டு ஏவா வேலு அவர்கள். அவர் செய்த இன்னொரு ஊழலை இப்போ அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அறப்போர் இயக்கத்தின் மூலமா இப்படி பல ஊழல்கள் வெளியில வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பல ஊழல்கள் வெளியில வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்றதும் தெரியும். ஸோ இப்போ ஏவா வேலு அவர்களுடைய அடுத்த ஊழலை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8000 கோடி மதிப்பிலான மணலை திருடி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வழக்கே. என்ன நடந்திருக்குன்னா 2025வது வருஷம் டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மல்லம்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இளைஞரணி மாநாடு எங்க நடந்ததுன்னா திருவண்ணாமலை மல்லம்பாடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கலைஞர் திடல்ல தான், அந்த இடத்துல தான் நடந்தது. அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தா ஏவா வேலு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு குமரன் அப்படின்னு ஒரு மகன் இருக்கிறாரு. அவருக்கு சொந்தமா ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ அந்த நிறுவனம் அவருக்கு சொந்தமான இடம் தான் அது. அந்த இடத்துல தான் இவங்க இளைஞரணி மாநாடை நடத்திருக்கிறாங்க. மாநாடு நடத்தினது பிரச்சனை இல்லை. உள்ள என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, அந்த மல்லம்பாடி அப்படின்ற இடத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய ஏரியில போயிட்டு கிட்டத்தட்ட 8000 கோடி மதிப்பிலான மணலை வந்துட்டு திருடி இருக்கிறாங்க. 10 அடியிலிருந்து 23 அடி வரைக்கும் ஆழம் தோண்டி மணலை வந்துட்டு எடுத்துட்டு வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல மண்ணை அடிச்சு மாநாடு அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. இதுல இன்னொன்று நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. சட்டப்படி இந்த மாதிரி ஏரிகள் எல்லாம் ஒரு பொது விஷயத்துக்காக மணல் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 மீட்டர் அளவு ஆழத்துக்கு மட்டும்தான் மணல் வந்துட்டு எடுக்கணும். இதுதான் வந்துட்டு சட்டப்படி அனுமதி அப்படின்றது இதுக்கு தான் வழங்கப்படும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சட்ட விரோதமா 7 மீட்டர் வரைக்கும் ஆழத்துல போயிட்டு மணலை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8000 கோடி மதிப்பிலான மணல் அப்படின்றது அங்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டாவே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அறப்போர் இயக்கம் அதற்கான எல்லா ஆவணங்களையும் திரட்டி ப்ரூஃபோட லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட அது எல்லாத்தையுமே கொடுத்து கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. மணல் திருடினவர்கள் யாரையும் விடாம அவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்தி கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாம இழப்பீடு ஏற்பட்டுச்சு இல்லையா 8000 கோடி, அந்த காசை வந்துட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த விசாரணைக்குள்ள இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சொல்ல முடியாது, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமயத்துல கூட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ மக்களே பாருங்களேன், அதாவது ரோடு போடாம ரோடு போட்டோம் அப்படின்னு சொல்லி காசு எடுத்தாங்கன்னு தான் முதல்ல ஒரு வழக்கு வந்தது. இப்ப ஏரியில இருக்கக்கூடிய மணலை வந்துட்டு சட்டவிரோதமா அனுமதிக்கப்பட்ட அளவை விட வந்துட்டு திருடி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன ஊழல்லாம் வெளியில வரும் அப்படின்றது தெரியல. இதுல ஏவா வேலு அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாம் போய் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. சட்டமன்றம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அதுலலாம் அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இவருடைய ஊழல் ஒன்னொன்னா வெளியில வந்துட்டு இருக்கு, டிவிக்கேவை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்றது சார்ந்து போய் நின்று ஸ்டேஜ்லலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அவர் சட்டமன்றத்தை முடிச்சுட்டு வெளியில வரத்துக்குள்ளேயே சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே வந்து சோசியல் மீடியாவுக்கு போயிடுதான். ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா,
சட்டமன்றத்தில் நான் இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி தொகுதி மக்கள்கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலையே இப்போ இல்லை. காலம்லாம் மாறி போயிடுச்சு, எல்லாத்தையும் அவங்களே நேரலையில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதாவது இவர் போய் எதையோ சொல்கிற மாதிரி டிவிக்கு வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் எடுக்கணும். அதாவது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வரலாறுலேயே ஃபுல்லாக நடந்த விஷயங்களையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். இவர் குறை சொல்கிறேன் அப்படின்ற ரீதியில் ஸ்டேஜில் போய் நின்று நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் தாங்க ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்ச எம்எல்ஏக்கள் என்ன பேசுகிறாங்க, யார் மேலே தப்பு இருக்குது, என்ன கேள்வி கேட்டாங்க, எது உண்மை எது தப்பு அப்படின்றத மக்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை தாண்டி ஏவா வேலு அவர்கள் அதே ஸ்டேஜில் மக்களுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பேசி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முதல்ல வந்துட்டு தமிழகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைக்குமே மோதிரம் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசு ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோதிரம் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அப்போது நீங்கள் வந்துட்டு தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, முதல்ல எல்லாருக்கும் கொடுப்போம் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு கேட்டகரி பிரிச்சிங்களே, அதை என்னன்னு சொல்கிறது? இப்போ நான் இந்த இடத்துல டிஎம்கே அப்படி பண்ணாங்க, டிவிக்கேவும் இப்படி தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல வரல. ஓகேவா? அவங்க பண்ணாங்கல்ல, அப்போ நாங்கள் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. செய்யக்கூடிய திட்டங்கள், அந்த உதவிகள் அப்படின்றது யாருக்கு போய் சேரணுமோ, இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு லட்சமாக செலவு பண்ணி அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க போய் இது பண்ணும்போது அவங்களுக்கு சரியாக போயிட்டு அந்த திட்டம் சேருது இல்லையா, அதுவே வந்துட்டு ஒரு சிறப்பான செய்தி தான். இதை தாண்டி இன்னும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, விசில் அடித்தவங்களாம் இப்போ பேச முடியாமல் இருக்கிறாங்கப்பா அப்படின்லாம் அவரே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னன்னா, டிஎம்கேவை சார்ந்தவர்கள் தான் ஒரு ஸ்டேஜ்லையுமே போய் நின்று இந்த டைலாக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் யாரும் வந்துட்டு அப்போ அப்படி வந்து யாருமே சொல்லலை. முன்னாடி இருந்த ஆட்சியை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது, இலவசங்கள் வரலனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நல்ல முறையில் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு நல்லாட்சி நடந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு கமெண்ட் செய்யக்கூடியவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் திமுக காரங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள்ல இருந்து ஒரு 32 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்றது வழங்கப்பட்டது. நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாகவே கரூருக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு 32 பேரையும் வரவழைத்து அந்த பணி நியமன ஆணை அப்படின்றத வழங்கியிருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, பாஜக இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேலை வந்துட்டு வழங்கக்கூடாது, ஏன்னா அத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தொடர்ந்து வழக்கெல்லாம் நடத்தி அந்த வேலையே வந்துட்டு நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றமும் ஒரு ஆர்டரை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இதுக்கெல்லாம் இறங்கி போய் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் டிஎம்கே பீரியடில் காசை வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்க. அப்போ அத்தனை பேருடைய வேலை பறிப்போனதே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, லீகலாலாம் போயிட்டு முறையிடலை. இதை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்து இதை பற்றி டீட்டெயிலான விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் மண், மலை, காடு, மரம் அப்படின்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்போ ஏவா வேலு அவர்கள் 8000 கோடி மதிப்பிலான மணல் வந்துட்டு அவர் மூலமாக திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்குது. இதுக்கு நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்து பேசுவாங்களா? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க, முதல்வர் அவர்களை, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு தான் சொல்லணும்னு டிஎம்கேக்கு வந்துட்டு போய் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவர் தான் அவர். ஸோ அவர் வந்துட்டு இதை பற்றி பேசுவாரா என்ன அப்படின்றது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ இதில் அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றம் அந்த வேலையை ரத்து பண்ணதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனுடைய விசாரணை நாளைக்கு வருது. அதாவது இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் 13ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி விசாரணை அப்படின்றது வருது. விசாரணையில் என்ன நடக்க போகுது, என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படின்றது ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் தெரியும். மேபி இந்த வீடியோ நீங்க ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல விசாரணை கூட நடந்துட்டு இருக்கலாம். என்ன முடிவு வரப்போகுது அப்படின்றத நான் அடுத்த வீடியோல உங்ககிட்ட டீட்டெயிலாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.